தலைமுறை தலையெடுக்க, கண்டம் தாண்டி கால் பதிக்க, எங்கும் தமிழ்ச் சொந்தம் காணக் கிடைக்க, அங்கும் தமிழ்ப் பள்ளிகள் கை கொடுக்க, கொடுத்தது தன்னம்பிக்கையை நமது தமிழ், கொடுக்கும் ஊற்றாய் நமது தமிழ். தன்னம்பிக்கை தந்த தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நடுவர் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சத்யா செல்லையா. நான் நேர மேலாண்மை என்ற தலைப்பை பற்றி பேச இருக்கின்றேன். நான் பாரதியார் தமிழ் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். ஆஹா, என்ன ஒரு தலைப்பு! நேரம் பத்தவில்லை, நேரம் பத்தவில்லை என்று புலம்பும் நம்மில் பலருக்கு மிகவும் ஏற்ற தலைப்பு நேர மேலாண்மை. இந்த நேர மேலாண்மை அர்த்தமிக்க தலைப்பை பற்றி பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். காலம் பொன் போன்றது. காலமும் மழையும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. கடந்து போன நொடியை விலை கொடுத்து வாங்குவதற்கு இந்த உலகத்தில் எந்த பணக்காரரும் இல்லை. அந்த ஒவ்வொரு நொடியையும் நாம் மிகவும் சரியாக கடந்து போனால் சரித்திரம் சாதனை பேசும். அத்தகைய பொன்னான நேரத்தை நாம் கைவசைப்படுத்தி ஆள்வதற்கான மிகவும் முக்கியமான திறமைதான் இந்த நேர மேலாண்மை. நேரம் என்பது இலவசமாக கிடைக்கிறது என்பதனாலேயே நம்மில் பலருக்கு அதனை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. ஏழைக்கும் சரி, பணக்காரர்களுக்கும் சரி, கொடுக்கப்பட்டுள்ள ஒரு நாளைக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரம் 24 மணி நேரம் தான். ஆகச் சிறந்த கலைஞர்களும், ஆகச் சிறந்த வெற்றியாளர்களும், ஆகச் சிறந்த விஞ்ஞானிகள் இவர்கள் அனைவருமே ஒவ்வொரு மணித்துளியையும் எவ்வாறு மதித்து செயல்படுகிறார்கள் என்பதை பொறுத்து அவர்களது வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. ஆம், நேரத்தை எவ்வாறு மதிப்பீடு செய்வது நம்மால் முடியுமா என்றால் நிச்சயம் முடியும். முதலில் தெளிவாக அடையக்கூடிய இலக்குகளை நிர்ணயம் செய்ய வேண்டும். அது குறைந்த தூர இலக்கோ, நீள் தூர இலக்கோ, அதற்கேற்றாற்போல் காலக்கெடுவை நிர்ணயம் செய்ய வேண்டும். தினசரி திட்டத்தை பட்டியலிட வேண்டும். அதிலும் அவசர பணிக்கும் அவசிய பணிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நாம் பொழுதுபோக்கு என்று சொல்லி பயன்படுத்தி கொண்டிருக்கும் இந்த கைபேசி நம் மூளையையும் நேரத்தையும் தின்று கொண்டிருக்கிறது. பொழுதை போக்காமல் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நேரத்தை வீணடிப்பவைகளை கண்டறிந்து நீக்குதல் வேண்டும். கடினமான வேலைகளாக இருந்தாலும் சரி, சிறு சிறு கூறுகளாக பிரித்து திட்டமிட்டால் நாம் இலக்குகளை எளிதாக அடையலாம். கடினமான வேலைகள் என்றவுடன் பிறகு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் என்று ஒத்தி போடுதல் கூடாது. நெல் மணிகளாக இருந்தாலும் சரி, மணி துளிகளாக இருந்தாலும் சரி, பருவத்தை அறுவடை செய்ய வேண்டும். நன்றே செய், அதை இன்றே செய் என்கிறார்கள் பெரியோர்கள். அந்த அழகிய பொன்மொழிகளுக்கு ஏற்ப நம் காலம் தள்ளாமையையும் காலம் தவறாமையும் எப்பொழுதுமே கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு கடைபிடித்தால்தான் நேரத்தை மேலேற்ற முடியும். நேரத்தை மேலேற்றினால்தான் நம் லட்சிய கனவுகளும் மேலேறும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்கிறார் கவிஞர் கணியன் பூங்குன்றனார். இன்றைய காலத்தில் தொழில்நுட்பங்கள் நம்மை ஆட்சி செய்கின்றன. நாம் தான் தொழில்நுட்பங்களை ஆட்சி செய்ய வேண்டும். அத்தகைய தொழில்நுட்பங்களை நாம் அளவாக உபயோகமாக பயன்படுத்தி சோம்பேறித்தனமான உறக்கங்களை தவிர்த்து வீட்டு வேலைகளில் எடுத்த பொருட்களை எடுத்த இடங்களில் வைத்து ஒழுங்குபட வாழ்தல் வேண்டும். அவ்வாறு ஒழுங்குபட வாழ்ந்தால் மிச்சமாகும் நேரம் ஏராளம். அந்த நேரத்தை தாம் பயன்படும்படியான பணிக்கு உட்படுத்தினால் எளிதாக வெற்றி இலக்கை நாம் அடையலாம். இவ்வாறாக வரையறுக்கப்பட்ட நேரத்தையும் நம் வேலை, ஓய்வு, சுய முன்னேற்றம் இவற்றையெல்லாம் நாம் சமநிலைப்படுத்தவும் இந்த நேர மேலாண்மை நமக்கு உதவுகிறது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதற்கு நீள் நேரம், இடைப்பட்ட நேரம், முடிவு நேரம் என்ற ஒன்று இருக்கும். நாம் ஆரம்பத்தில் இருந்தே வேலைக்கான யுக்திகளை கையாண்டால் வெற்றி நிச்சயம். இடைப்பட்ட நேரத்தில் தொடங்கினால் வேலை என்பது முடியும், ஆனால் வெற்றி என்பது சந்தேகமே. முடிவு நேரத்தில் நாம் தொடங்கினால் பயமும் படபடப்புமே மிஞ்சும். அதனால்தான் தேர்விலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, எவன் ஒருவன் நீள் நேரத்தை கையாள்கிறானோ அவன் அயற்சி இல்லாமலும் அச்சம் இல்லாமலும் தொடர்ந்து முன்னேறுவான். இதனை நம் பழம்பெரும் புலவர் திருவள்ளுவர் அவர்கள் ஒரு திருக்குறளில் அழகாக குறிப்பிடுகிறார். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செயின் என்று. யார் ஒருவர் நேரத்தையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு உலகமே வசப்படும் என்கிறார். அத்தகைய பொன்னான நேரம் என்பது கையில் அள்ளும் நீர் போல ஒழுகிக் கொண்டே இருக்கும். அத்தகைய நேரத்தை நாம் திறம்பட பயன்படுத்தி மதித்து ஆரோக்கியமான, செல்வாக்கான மற்றும் மகிழ்ச்சியான வெற்றி வாழ்க்கையை பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் வாய்ப்பளித்ததற்கு நன்றி. மேலும் மேலும் வளர்வதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.